நீரும் உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்குண்டான யாவற்றோடும் கூட கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் சேர்ந்து வாசிங்க. வறுமை வராதபடிக்கு அங்கே உங்களை பராமரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க அவரோடு செலவழிக்கிற நேரம் வீணா போகாதுங்க. ஏன் பாட சொல்றாரு, ஏன் ஆட சொல்றாரு, ஏன் என்னை விட்டு பொண்ணு ஏன் கேட்கிறாரு? ஒன்று, அவரோட வர்றதுக்கு அவருக்கு ஆசை. இன்னொன்று, அப்படி வர்றவங்களை அவரை சும்மா விட்டுற மாட்டாரு, சும்மா செஞ்சு அனுப்புவாரு. ஹல்லேலூயா. உமக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் என்ன அர்த்தம்னா, ஆடு மாடுக்கு கூட வறுமை வராதபடிக்கு, குறைவு வராதபடிக்கு நான் பராமரிப்பேன், நான் போஷிப்பேன். எத்தனை பேர் சொல்லலாம் அவரோட வாழலான்னு? வாழ்ந்து பாரியா. ஹல்லேலூயா. வீழ்ந்து போக மாட்டாய், வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு கொடுத்தாலே பெருசு, உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தாலே பெருசு, உங்க குடும்பம் அனைத்துக்கு கொடுத்தாலும் அதை விட பெருசு. அதை தாண்டி ஆடு மாடுகளுக்கும் கொடுக்கிறாருன்னா அவர் நல்லவர்.